வணக்கம் மக்களை. தளபதி விஜய் அவர்கள் புதிய விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராடும் பரந்தூர் கிராம மக்களை சந்திக்க தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். ஏன்னா ரொம்ப காலமாக அந்த ஊரில் இருக்க பரந்தூர் மக்கள் எல்லாருமே அந்த ஊருக்கு விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தளபதி அவர்கள் சந்திக்கலாங்கிறது திட்டமிட்டிருக்காரு. இந்த இஷ்யூக்காக ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் அந்த பரந்தூர் மக்களுக்கு சப்போர்ட்டை தெரிவிச்சிருந்தார். இப்போ என்னென்னா நேரடியாகவே களத்தில் இறங்கி சந்திக்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜனவரி 3வது வாரத்தில் பரந்தூர் மக்களை சந்திக்க தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்கதாகவும், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 19 இல்லை 20 கேட்டிருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான தளபதி அவர்கள் அதற்காக அந்த மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கோரி கடிதம் கொடுத்துருக்கதாகவும் தகவல் வருது. ஸோ இதுக்கான அனுமதி எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மாநாடு நடத்துறதுக்கே அந்த போராட்டமாக இருந்துச்சு. ஸோ இதற்கான மறுப்பு அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா காவல்துறையினரிடம் பாதுகாப்பு தான் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான மறுப்பு அதிகமாக இருக்காது. ஸோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு அனுமதி கிடச்சிருச்சு அப்படின்னா பல கிரிட்டிக்ஸுக்கு ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும். என்னென்னா அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, நேராக சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சரியான ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ மக்களை தளபதி சந்திக்கும் போது அங்கே எப்படி இருக்குது, அந்த சூழல் எப்படி அமையுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போ தளபதியோட பவர் என்ன, அவர் கிரியேட்டிவ்க்கு பண்ண இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதும் கிளியராக தெரிய வரும். அதே மாதிரி தளபதி களத்தில் இறங்கும் போது அதுக்கான சொல்யூஷனும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதுக்கான சொல்யூஷனும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நேராக களத்தில் இறங்கும் போது மக்களை எப்படி சந்திக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ காவல்துறையினர் இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களாங்கிறத பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ பேர் அதை தான் கிரிட்டிக்ஸாக வைக்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து அறிக்கை விடாமல் நேராக களத்தில் வர சொல்லுங்கிறாரு. இப்போ தளபதி அவரே வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே ஒரு அரசியலில் ஒரு மாற்றமாக அமையதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.